அப்படியே மண்டைய கழுவி கழுவி உன் பேச்ச கேட்க வச்சிரல. அதுதான்க்கா சரி. அதத்தான் நானும் ரோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவன் தான் வாரான். இப்போ நான் டிராமா ஒண்ணு போட போறேன். என்னல செய்ய போத? அக்கா, அவனுக்கு என் மேல ஒரு பரிதாபம் வரணும். அதனால அப்படியே இன்னும் உசுருக்கு போராடுற மாதிரியே நடிக்கேன். அதை பார்த்து அவனுக்கு என் பேச்சை கேட்க தோணும். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? சீக்கிரம் சீக்கிரம் என்னைய கூட்டிட்டு போய் படுக்கையில படுக்க வச்சிருங்க. சரி சரி. இல்லை தம்பி இப்படி பாத்துல மெதுவா நடக்கும்போது கழுத்து அப்படியே ஆடுதா, அதான் வலிக்கு. பாத்தியா? அக்கா போய் கூட்டு வா. இப்ப நான் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன்னு பாரு. போ. இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். சரியா? இரு. ஐயா நீங்க பண்ணுங்க. மா 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 ஏல முத்துப்பாண்டி, வந்துட்டியா? என்னல எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அம்மா எங்க போனா? அம்மாவா சந்தைக்கு போயிருக்கா. சரி, நான் போற வழியில பாத்துக்கிறேன். ஏல இருல, அம்மா அம்மாங்கிறியே, உன் அப்பா மேல உனக்கு பாசமே இல்லையா? அவனுக்கு எவ்வளோ பாசம் இருக்கு உன் மேல. ஒரு வார்த்தை கூட அவன் எப்படி இருக்கா என்னன்னு கேட்க மாட்டியா? உங்ககிட்ட எல்லாம் பேச எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். உன் அப்ப பாவம்ல, முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு ஜபம் பண்ற மாதிரி உன் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு தடவை நீ வந்து உன் அப்பனை பார்த்து பேசினா என்ன குறைஞ்சா போயிருவ? ஓ அப்படியா? என் பேரை சொல்லி சொல்லி அப்பா புலம்புதாரு, அப்படித்தானே? ஆமால. சனியா, நான் படுத்துக்கிட்டத இந்த போர்வை எடுத்தே மேல போச்சு விடு. இந்த கண்ணாடிய டீப்பாய் மேல. நான் படுக்கும் போது அப்போ எனக்கு கண்ணீர் வரும். அது அவனுக்கு தெரியல, தெரியும்ல. போத்தி விடு. கழுத்து வரைக்கும் மூடு. போறோம், அது போறோம். அப்படியே முடிக்கும். மூஞ்ச முடி நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்க போறான். சரியா? நீயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். நான் கண்ணை முடிக்கிறேன். பாவம்ல என் தம்பி, ராத்திரி பகல்னு பார்க்காம எப்ப பார்த்தாலும் உன் பெரியே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இருக்கிற பாசம் உனக்கு எங்கல தெரியுது. இப்ப நான் என்ன செய்யணும்? முத்துப்பாண்டி, ஒரு எட்டு நீ வந்து உன் அப்பனை பார்த்து நல்லா இருக்கேலான்னு ஒரு வார்த்தை கேளுல, உனக்கு புண்ணியமா போகும்ல. ஓ, அத வேற நான் செய்யணுமா? சரி வாங்க. ரொம்ப சலிச்சுக்காதல போல போ. அப்பாவை தானே பார்க்க சொல்லுதே. எப்படி இருக்கிய? முத்துப்பாண்டி, நான் பெத்த மகனே, வந்துட்டியா நீ? கடைசியில உன் அப்பனை பார்க்க வந்துட்டியா நீ? என்ன குறை உங்களுக்கு? எனக்கு எல்லாமே குறையாத்தாமலே இருக்கி. நீயே பாக்கில்ல, என் உடம்புல ஒன்றும் இல்லை. அது
குத்தால அருவி மாதிரி உடம்புல இருந்து அப்படியே ரத்தமா போயிருச்சே. பாண்டி, என் உடம்பு தேரவே தேராதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. அப்படியா? எந்த டாக்டர்? என்னோட டாக்டர் தான்லே. இப்ப என் உடம்புல உசுறு மட்டும்தான்லே மிஞ்சி இருக்கு. விட்டுருந்தா அதையும் மச்சான் சம்மும் எடுத்திருப்பான்ல. இல்லை, என் மேல உனக்கு ரொம்ப ஆத்திரம் இருந்தா உசுர பறிச்சு நீ வேணா அந்த ராஸ்கல் அந்த வெறும் போய் சம்மூத்து கொடுத்துரு. ஓ, ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ? பாவி பாவி பாவி, நாசமத்து போவன் தேசக்கி. என் தம்பி இப்படி அநியாயமா வெட்டி விட்டாளே. ஐயோ, ரத்தம் எல்லாம் போய் என் தம்பி இப்ப இருந்த இடத்துல எப்படி கிடக்குறான்னு பாரு. அத என்ன முட்டாள் நினைச்சீங்களா? வேண்டாம், கண்டதையும் பேசிட்டு இருக்காதீங்க, சொல்லிவிட்டேன். அக்கா வீடு இல்லை, அவளுக்கு என்ன தெரியும்? பாண்டி, முகத்தை பார்க்காம எனக்கு அன்ன தண்ணி இறங்கல. சொல்ல போனா நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுலே. ஏன்பா இப்படி பச்சையா போய் சொல்றீங்களே, உங்களுக்கு கேவலமா இல்ல? உண்மையிலேயே வெக்கம் மானம் எல்லாம் போச்சா? சாப்பிடாம கிடைக்கும் அப்பனை பார்த்து என்ன பேச்சு பேசுற நீ? மண்ணாங்கட்டி பேச்சு பேசுறாங்க. 2 நாளா நீ அண்ணன் தண்ணி சாப்பிடலையா? பரவ தேரடி பாய் கடையில 4 பரோட்டா ஒரு ஈரல் வறுவல்னு தின்ன அயோக்கியம் யாரியா? நேரா கடைக்கு போய் பரோட்டா போடல, ஆம்லெட் போடல, ஈரலை வறுத்து வைன்னு வெட்டிட்டு வந்திருக்கேன். இதுல நீ 2 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கலங்கிறத நான் நம்பணுமா? அந்த பாய் பொய் சொல்லுதான்ல, நான் அப்படியெல்லாம் சாப்பிடவே இல்லைல்ல. உறவு எப்படி இப்படி எந்திரிச்சு உட்கார தெம்பு வந்தது உங்களுக்கு? இல்லை, என்னை பத்தி எவனும் அபாண்டமா பொய் சொல்லுதான். அதனாலதான் அது நீ பத்தியா என்னைய அறியாமையே எனக்கு ஆவேச்சம் வந்துருச்சுல்ல. வராது, ஏன்னா நீ நல்லாதான் இருக்க. உன் உடம்புல நிறைய ரத்தம் ஓடுது. அதனாலதான் ஈரல் வறுத்து கொடுன்னு சொல்லி வாங்கி தின்னுட்டு இருக்க. நீ இல்லை சொல்லிட்டானா? அவனா சொன்னா பரவாயில்ல, நீயா தின்னுட்டு காசு கொடுக்காம வந்திருக்க. அப்போ உனக்கு வெக்கமே இல்லையாப்பா? அவன் என்கிட்ட பில்ல கொடுத்து காசு வாங்குதான். நாதாரி பையன் இல்லையே, அது ஏன் இடத்துல தானே நம்ம ஹோட்டல் வச்சிருந்தா. அவனுக்கு அந்த நன்றி விசுவாசம் இருக்குன்னு நினைச்சேன். மண்ணாங்கட்டி, இந்த பாருப்பா, உண்மையிலே எசைக்கு ஒன்ன வெட்டல, சிவபாலம் தான் வெட்டியிருக்க. சொல்ல போனா உன் மேலதான் நான் கேஸே போடணும். எதுக்காக கேஸ போடாம உள்ள தள்ளாம இருக்கேன் தெரியுமா? ஏன்னா எசக்கியும் சிவபாலனும் உள்ள இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்க. பாண்டி, அப்போ உனக்கு என் மேல பாசம் இல்லவே இல்லையாலே? கோபம் தான் இருக்கு. உன்னைய உள்ள தூக்கி போடாம வெளியே விட்டு வச்சிருக்கேன்ல, அதுக்கு நன்றி கடனோடு இரு. இந்த மாதிரி சீப்பான டிராமா எல்லாம் பண்ணி என் மைண்ட மாத்திரலான்னு கனவுல கூட நினைக்காங்க. இந்த மாதிரி கேவலமாலாம் நடிக்கிறதுக்கு உண்மையிலேயே நீ வெக்கப்படணும்பா. மரியாதையா திருந்திடு, இல்ல நீ என் கையால தான் அடி வாங்குவ. பாண்டி, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன்.
எங்களுக்கு புரியுது. வாழ வந்த பொண்ணு திமிர் பிடிச்சவ. உங்க பையன் கூட வாழ விருப்பம் இல்லாம போயிட்டா. அதுக்கு நீங்க என்ன சார் செய்ய முடியும்? எங்க பொண்ணு படிக்கலமா. 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிக்க வச்சிருக்கோம். அதே நேரம் நகை பணத்துக்கும் எந்த குறையும் இல்ல. 100 பவுன் நகை போட்டு ஒரு காரும் வாங்கி தந்துடுறோம். அதை தவிர பொண்ணு பேர்ல ஒரு வீடு இருக்கு. என்ன ஒண்ணு, எங்க பொண்ண சந்தோஷமா நல்லபடியா வச்சுக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஏற்கனவே பண்ண கல்யாணமே இப்படி கிடக்கு. நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேங்க. ஏங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நடந்தது நாங்களும் விசாரிச்சோம். அந்த பொண்ணு மேலதான் தப்பு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. மாப்பிள்ள படிச்சவரு, 10ஆம் குறைக்கு வாத்தியார் வேலையில வேற இருக்காரு. காசுனாலும் கவர்மெண்ட் காசு வருதுல்ல. பொண்ணை கொடுக்க எங்களுக்கு கசக்குமா என்ன? ரொம்ப சந்தோஷங்க. ரிசப்ஷன் எதுவும் பெருசாலாம் வைக்க வேண்டாங்க. நேரடியாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். தாராளமா வச்சிடலாங்க. நல்ல ஜோசியரை பார்த்து கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளை பார்க்க சொல்லிடுங்க. இவர்தான் மாப்பிள்ள. என்ன நடக்குதுங்க? மா, இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டேன். நீ தானே ஏற்பாடு பண்ண, நீயே சொல்லு. டேய், இப்ப என்ன? அவளை பத்தின ஞாபகத்துல நீ சாப்பிடாம கொல்லாம வீணா போறத பாத்துக்கிட்டு யாராலதான் சும்மா இருக்க முடியும்? அதுக்குதான் உனக்கு வேற ஒரு பொண்ணை பாத்திருக்கோம். இவங்கதான் பொண்ணை பெத்தவங்க. கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறோம். நான் கேட்டேனா? எனக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்க நான் கேட்டேனா? இப்ப என்னத்துக்கு இந்த அளவுலாம் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் தம்பி, எதுவா இருந்தாலும் நம்ம தனியா போய் பேசிக்கலாம். பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி வேணாண்டா. ஏய், நான் உன்னை பெத்தவடா. நீ நல்லா இருக்கணும், குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? அம்மா பேச்ச கேளுப்பா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுப்பா. முடியாது. நான் வேற ஒருத்தைய கட்டிக்கவா அவளை லவ் பண்ண? வேற ஒருத்தைய கட்டிக்கவா இம்புட்டு அவமானப்பட்டு போலீஸ் கேஸ்னு அசிங்கப்பட்டு வந்த? என்னங்க இது, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சா? எங்க கிட்ட சொல்லவே இல்ல. அதை எப்படி சொல்லுவாங்க? நான் அரெஸ்ட் ஆகி ஸ்டேஷனுக்கு போய் குத்த வச்சு உட்கார்ந்ததுக்கு காரணமே இவங்க தான். என்னங்க சொல்றீங்க? டேய் தம்பி, என்னடா இதெல்லாம்? தேடி வந்த சம்பந்தத்தை ஏன்டா கெடுக்கிற? பின்ன உங்க இஷ்டத்துக்கு ஆடினதுனாலதான் நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். விட்டு இருந்தா நான் பாட்டுக்கு சிவனேன்னு ரத்னாவோட வாழ்ந்திருப்பேன். அதை இதையும் சொல்லி என் மனசை கெடுத்து விட்டு கடைசியில என் ரத்னாவோட என்ன வாழ விடாம பண்ணிட்டீங்கல்ல. டேய், அதையெல்லாம் பேசுற நேரமா இது? பின்ன பேசாம என்னப்பா செய்வாங்க? ஆசாசே லவ் பண்ண பொண்ண என் கூட வாழ விடாம கெடுத்த பாவீங்களா நீங்க தான். இப்ப அவளை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வாழ ஏற்பாடு பண்றீங்களா? உங்க எல்லாம் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. நீங்க எல்லாம் செத்தாதான் நிம்மதி. என்னங்க இது? வேண்டாம்டா. ஐயோ, சொல்றத கேளு. வேண்டாம்ப்பா. வேண்டாம்ப்பா. கேளுப்பா. வேண்டாம்ப்பா. விடு. அவரை விடு. சொல்றல. அவரை ஒண்ணும் பண்ணாதப்பா. சொன்னா கேளு. விடு. வேண்டாம்ப்பா. விடு. இல்ல உயிரோடவே இருக்க கூடாதியா? செத்துரு. பார்த்து போயிட்டு வந்துறீங்க. செத்துரு. சாவியா? டேய், சொன்னா கேளுடா. விடு. அவரை விடுடா. விடுன்னு சொல்றல. தம்பி, வேணாம்ப்பா. பெத்த அம்மா அப்பாவை இப்படி எல்லாம் அடிக்கலாமா? சொன்னா கேளுங்க. தம்பி விட்டுருங்கப்பா. ஏதாவது ஆயிடுமா? ஹலோ ஐயா, இங்க பெரிய அடிதடி நடந்துட்டு இருக்குங்கய்யா. பெத்த புள்ளையே அம்மா அப்பாவை அடிச்சு கொண்டுருவான் போல இருக்கையா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்கய்யா, இல்லைன்னா 2 உசுரும் போயிடும் போல இருக்கு. பாவி, என்ன குடிச்சிட்டு வந்து அடிக்கிறான்? அது இல்லைங்கய்யா,
இது வேற விவகாரம். இங்க 2 இடம் விழுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்கய்யா. சரி சரி இதோ வாரேன். எந்த அட்ரஸ் சொல்லுங்க. யாரு? வாத்தியார் வெங்கடேசன் வீடா? அங்கே அது நடக்குது? ஐயோ, அடிக்கிறதே அந்த வாத்தியார் வெங்கடேசாயா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா. சரி நான் உடனே வரேன். உடனே ஒப்பிடாது. சொல்லுங்க சார்வார். உடனே 2 பிசிய வாத்தியார் வீட்டுக்கு அனுப்புங்க. ரொம்ப ரொம்ப அவசரம். பெரிய அடித்தடி போல. நான் உடனே அங்க போறேன். நீ அனுப்பி வை. சரிங்க சார்வார். வேண்டாம்டா. வெட்டி பொலி போட்டுருவேன் பாத்துக்க. நீ இந்த மாதிரி நடந்துச்சு சாவடிச்சிருவேன். ஐயோ, எப்படி போட்டு அடிச்சிருக்கான் பாரு. பாருங்க சார். ஓ, என்னையா அது? ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி இருக்கு. என்னங்க இதெல்லாம்? என்ன நடந்துச்சு? ஐயோ, அத ஏன் சார் கேக்குறீங்க? ரத்னா என் பையன் கூட வாழ முடியாதுன்னு போயிட்டா. இவன் மேல கேஸ் வேற போட்டிருக்கா. சரி, வேற கல்யாணமாவது செஞ்சு வைப்போன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களெல்லாம் வர வச்சோம். நடந்ததெல்லாம் சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தோம். சார், நடந்தது இவங்க முழுசா சொல்ல சார். பாதி பேசிட்டு இருக்கும்போது அந்த வாத்தியார் உள்ள வந்துட்டாப்ல. அது எப்படி எனக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி பெத்தவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏய், இங்க என்ன பஞ்சாயத்து? ஓ, வாயா, உங்ககிட்ட விசாரிக்கணும். ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் பட்ட அவமானம் பத்தாதா? இப்ப போலீஸையே வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? உங்களை கொல்லாம விட்டது ஏன் தப்பு? யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? போலீஸ் முன்னாடியே பெத்தவங்களை அடிப்பியா? என்ன சார், ரத்னா யாரு? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு. இவங்க 2 பேர் இருக்காங்களே, அவ கூட என்ன நிம்மதியா வாழ விட்டாங்களா? கண்டதையும் பேசி என் மண்டைய கழுவி என்னென்னமோ செய்ய வச்சு இப்ப என்னை அவளையும் பிரிச்சுட்டாங்க. இவங்களை போய் சும்மா விட சொல்றீங்களா? ரத்னா மேல உனக்கு அம்பிட்டு பாசம் இருந்திருந்தா என்னத்தியா நீ இவங்க பேச்ச கேட்ட? பெத்தவங்களாச்சேன்னு இவங்க பேச்செல்லாம் முட்டாள் மாதிரி கேட்டேன் சார். இப்ப நான் தான் அவதிப்படுறேன். என்ன வாழ விடாம செஞ்சது இந்த 2 துரோகிங்க தான். அவளை வேலையை விட சொல்லு, ராஜினாமா பண்ண சொல்லு அப்படின்னு என்ன தூண்டி விட்டது இதோ நிக்கிறாங்களே இவங்க 2 பேர் தான். அவங்க சொன்னா உனக்கு எங்கேயா போச்சு அறிவு? போச்சு சார். பெத்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு சார். இவங்க பேச்சை கேட்டுதான் அவளை வேலைக்கு போக விடாம நான் கொடுமைப்படுத்தினேன். பத்தா குறைக்கு இவங்க அவகிட்ட கையெழுத்து வாங்கி நீ அந்த பள்ளிக்கூடத்துக்கு பிரின்சிபல் ஆயிரும் தூண்டி விட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் அடிமுட்டாள் மாதிரி செஞ்சேன். கடைசியில என்னாச்சு? உன் வேலையும் போச்சு, ரத்னாவும் போயிட்டா. நீ படிச்சிருக்க, அதுலயும் வாத்தியாரு. முன்னாடியே அதெல்லாம் யோசிக்க தெரியாத உனக்கு? எங்க சார் யோசிக்க விட்டாங்க? லவ் பண்ணி கல்யாணம் பண்ண இவங்க 2 பேர் பேச்சை கேட்டு இப்ப ரத்னாவை இழந்து நிக்கிறேன். ரத்னா போயிட்டா, வாழ்க்கை போச்சு, என் வேலை போச்சு, எல்லாமே போச்சு.
அதுக்கு காரணமா இருந்த அந்த 2 பேரையும் கொல்லணும் சார். விடுங்க சார். இவங்க பேச்ச கேட்டு எல்லாமே போச்சு. வேலை போச்சு, ரத்னா போயிட்டா, வாழ்க்கை போச்சு. இதை விட மாட்டேன். உன்னை இவங்களை கொல்லணும், இல்லைன்னா நான் செத்து போயிடணும். நான் செத்து போயிடணும். நான் செத்து போயிடணும். பாத்துக்கிடுங்க. ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் ஒன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு. நாம என்னமோ வாய மூடியா இப்படி பேசுறாங்க. எனக்கு அவனை சுத்தமா ஞாபகமே இல்லடா. பயங்கர ஃபன்னியா பேசிட்டு இருக்கான்ல. இல்ல, அவன் ஒரு கோமாளி பையன்ல. சின்ன வயசுல ரத்னா கிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்லிட்டான்ட்டு கூப்பிட்டு வச்சு நல்லா திட்டி விட்டேன். அப்ப கூட கேட்காம மறுபடியும் போய் ஐ லவ் யூ சொன்னான்ட்டு வச்சு மண்டைய பொழந்து விட்டல. பாவண்டா, ஏதோ வயசு கோளாறு பண்ணிட்டான். ஆனா இப்பவும் அதே சேட்ட மனசோடயே இருக்கான் பாத்தியா. அதனாலதான் அவனை பார்த்தாலே கோவமே வர மாட்டேங்கி. டேய், முத்துப்பாண்டி தான் கால் பண்றான். என்ன வண்டி நிப்பாட்டவா? வேணாம், நீ ஸ்லோவா போ, அது போதும். சொல்லுடா. இப்ப எங்க இருக்க? சம்மு உன் கூட தானே இருக்கான்? ஆமா. ரொம்ப முக்கியமான விஷயம். நீ உடனே சம்முவத்தை கூட்டிட்டு வர முடியுமா? என்ன? ஏய், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. என்னல நிறுத்து.